ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற புக்கிங் பற்றின புது அப்டேட்டோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். புரட்டாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடந்துட்டுருக்கிற வாகன சேவாக்களில் அடுத்து இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் கருட வாகன சேவா இருக்கும். நாளைக்கு காலையில் ஹனுமந்த வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி ஸ்ரீ ராமராய் எழுந்தருளி மாட வீதி உள்ள வருவார். நாளைக்கு சாயந்தரம் 4 மணி போல் மலையப்ப சுவாமி தாயாரோட தங்க ரதத்தில் எழுந்தருளி மாட வீதி உலா வருவார். அகெயின் சாயந்தரம் 7 மணி போல் மலையப்ப சுவாமி கஜ வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதி உலா வருவார். டிடிடியில் நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி நவநீத சேவா, பரக்காமணி சேவா, குரூப் சூப்பர்வைசர் சேவாவோட புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் 30 காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் இது. ஸ்ரீவாரி சேவானா வாலண்டரி சேவா செய்கிறதுங்களுக்கு உண்டான புக்கிங். ஈஸியாக நம்ம இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தான். தங்குறதுக்கு பெட் அண்ட் லாக்கர் கொடுப்பாங்க. சில சேவாஸ் 7 நாள் இருக்கும், சில சேவாஸ் 4 நாள், சிலது 3 நாள், 15 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கும். ஒரு சேவாக்கும் ஏஜ் உண்டு. அந்த மாதிரி ஒரு சேவா பற்றியும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 10:57 போல் எலிஜிபிளாக இருக்கிற மொபைல் நம்பரில் லாகின் செய்துக்கணும். ரெடியாக இருந்தோன்னா கரெக்டாக 11 மணிக்கு ஸ்ரீவாரி சேவா கிளிக் பண்ணால் டிடிடி ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம். டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inல எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் லாகின் செய்து புக் பண்ணிக்கலாம். இதில் இண்டிவிஜுவலாக புக் பண்ண போகிறீங்கன்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி இருக்குது, நவநீத சேவா இருக்குது, பரக்காமணி சேவா, குரூப் சூப்பர்வைசர் சேவாலாம் இண்டிவிஜுவலாக மட்டும்தான் புக் பண்ணிக்க முடியும். குரூப்பாக புக் பண்ணுறோன்னா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி, இதிலே மேல் கேட்டகரி வேறு இருக்குது. நவநீத சேவா கூட குரூப்பாக புக் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவும் நவநீத சேவாவும் மட்டும்தான் குரூப்பாக புக் பண்ணிக்க முடியும். மற்ற சேவாக்கெல்லாம் சிங்கிளாக தான் புக் பண்ணிக்க முடியும். டெம்பிள் டியூட்டி கொடுக்குற சேவா ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, நவநீத சேவா. பரக்காமணி சேவாக்கும் குரூப் சூப்பர்வைசர் சேவாக்கும் டெம்பிள் டியூட்டி கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக புக் பண்ண போகிறீங்கன்னா இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் திருமலாக்கு ஜென்ரலாக செவ்வாய்க்கிழமை ஸ்லாட், வியாழக்கிழமை ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் போன மாதம் மட்டும் புதன்கிழமை ஸ்லாட்டும் சேர்த்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. இன்கேஸ் எக்ஸ்ட்ராவாக ஸ்லாட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஓகே வரணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. 18 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவில் புக் பண்ணிக்கலாம். 7 நாள் சேவா செய்யலாம். நம்ம திருமலா லொக்கேஷன் சூஸ் பண்ணால் திருமலாவில் மட்டும் 7 நாள் கண்டினியூஸாக கொடுப்பாங்க. இதே திருப்பதி லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழ்த்திருப்பதியில் செவ்வாய்க்கிழமை புக் பண்ணால் 3 நாட்களும், திருமலாவில் 4 நாளும் சேவா செய்யலாம். வெள்ளிக்கிழமை புக் பண்ணால் கீழ்த்திருப்பதியில் 4 நாளும், திருமலாவில் 3 நாட்களும் நீங்கள் சேவா செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் திருப்பதி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துப்பாங்க. இது ஜென்ஸு மட்டும் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி, கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஈஸியாக பொறுமையாக நீங்கள் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஜென்ஸ் மட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்கன்னா இண்டிவிஜுவலாகவோ குரூப்பாகவோ புக் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக புக்கிங் இருக்குது. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பொறுத்த வரைக்கும் தான் வேறையாக இருக்கும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ஜென்ஸ் மட்டும் புக் பண்ணுறது. ஆனால் சேவா பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நவநீத சேவா ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு செவ்வாய், புதன், வியாழன் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம எல்லா டேட்ஸும் பார்க்கணும். பார்த்துட்டு எது ஓப்பன் ஆகுதோ அதுக்கு புக் பண்ணிக்கணும். பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய சேவா. 35 வயசுலேருந்து 50 வயசு இருக்கிறவங்க சேவா செய்யலாம். 7 நாள் சேவா திருமலா கோஷாலாவில் சேவா செய்வாங்க. லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குமோ, நம்ம தனியாக போனால் சேஃபாக இருக்குமோ, ஆக்சுவலாக தனியாக போய் எந்த சேவா செஞ்சாலும் சேஃபாக தான் இருப்போம். இருந்தாலும் சிலருக்கு பயமாக இருக்கும், எஸ்பெஷலி லேடிஸ்க்கு. அப்படிங்கிறவங்க இந்த நவநீத சேவா ட்ரை பண்ணுங்கள். ஆனால் சீக்கிரமாக புக் ஆகிடும் இந்த சேவா. 50 கோட்டா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் 35 கோட்டா குரூப்புக்கு கொடுத்துருவாங்க, 15 கோட்டா தான் இண்டிவிஜுவலுக்கு வரும். இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணுறப்போ ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணால். குரூப்பாக எந்த சேவா புக் பண்ணாலும் நோட்ஸ்லலாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட டீட்டெயில்ஸும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு புக்கிங்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது ஃபோட்டோ. ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாக்கும் நவநீத சேவாக்கும் அவங்களோட ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணால் போதும். இதே பரக்காமணி சேவா எம்ப்ளாயி கேட்டகரியில் புக் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு எம்ப்ளாயி ஐடி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பரக்காமணி ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணால் அவங்களோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். குரூப் சூப்பர்வைசர் சேவாக்கும் அப்படி தான். ஏஜ் பரக்காமணி சேவாக்கு
எம்ப்ளாயி கேட்டகரியில் புக் பண்ணால் 25 வயசுலேருந்து 65 வயசு இருக்கிறவங்க, ஜென்ரல் கேட்டகரியில் புக் பண்ணால் 25 வயசுலேருந்து 60 வயசு இருக்கிறவங்க. சேவா பொறுத்த வரைக்கும் பரக்காமணி சேவா ஜென்ரலில் புக் பண்ணாலும் சரி, எம்ப்ளாயியில் புக் பண்ணாலும் சரி ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க. திருமலா பரக்காமணி பில்டிங்லேயும் கொடுப்பாங்க. உண்டியல் காசு என்ற சேவா ஆண்களுக்கு மட்டும் உண்டானது. ஒரு நாள் கீழ் திருப்பதி டிடிடி பில்டிங்லேயும் நமக்கு உண்டியல் காசு என்ற சேவா கொடுப்பாங்க. குரூப் சூப்பர்வைசர் சேவா அப்படின்னா 15 நாள் சேவா. அது 2 முறை தரிசனம் பார்க்குறதுக்கு அனுமதிப்பாங்க. ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. நம்மளும் சேவா செய்கிற மாதிரி இருக்கும், மற்ற சேவா செய்கிறப்போ அவங்கள மானிட்டர் பண்ணுற மாதிரியும் இருக்கும். குரூப் சூப்பர்வைசர் சேவாவில் ட்ரெயினர் சேவா ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ட்ரெயினர் சேவா பற்றின அப்டேட்ஸ் இன்னும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பேட்ச் ட்ரைனிங் மட்டும் முடிஞ்சிருக்கும் போல இருக்குது. அதில் அட்டன் பண்ணவங்க சொன்னாங்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. குரூப்பாக நம்ம புக் பண்ணுறப்போ மினிமம் 10 பேர், மேக்ஸிமம் 15 பேர் ஒரு லாகின்ல நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் 10 பேராக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் புக்கிங்க்கு. குரூப்பாக புக் பண்ணுறப்போ ஒருத்தரோட ஃபோட்டோவும் நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் குரூப்பில். ஸோ 10 பேர் நீங்கள் கொடுக்குறீங்க, 15 பேர் கொடுத்தாலும் அத்தனை பேரோட ஃபோட்டோவும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதுனால அத்தனை ஃபோட்டோவும் நீங்கள் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலும் 1 MBக்கு கீழே ரீசைஸ் பண்ணி ரெடியாக ரீசன்ட் பிக்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்டிவ் புக்கிங் இல்லாமல் சேவா செய்து நாங்கள் 4-5 மாதம் ஆச்சு ஆனாலும் ஆக்டிவ் புக்கிங் இருக்குது அப்படின்னு வருதுங்கிறீங்க. இன்கேஸ் செக் பண்ணி பாருங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரியில் ஏதாவது கேன்சல் ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. இருந்தால் அது கிளிக் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு யாருக்காவது இந்த இஷ்யூக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சேவா நம்ம புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சேவா முடிஞ்சிடும். சேவா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 90 நாள் கழித்து புக் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் 90 நாள் கழித்து நம்ம புக் பண்ணும்போது எஸ்பெஷலி ஃபார் பரக்காமணி சேவாக்கு ஆக்டிவ் புக்கிங் வருது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். சிலர் வந்து கேன்சல் ஆப்ஷன் இருக்குது புக்கிங் ஹிஸ்ட்ரியில், அது கொடுத்தா புக் ஆகுது அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி டோக்கன் கொடுப்பாங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆறுதுனால ஜென்ரலாக 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. பட் இப்போ க்ரௌட் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டோக்கன் வாங்கிட்டு போகிறது தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஆப்ஷன். க்ரௌட் எக்கச்சக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் 2 பேர் நேற்று ரூம் எடுக்க போகிறப்போ கூட 4 மணி நேரம் வெயிட் பண்ணோம், ரூம் கிடைக்கல அப்படின்னாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள். மேபி நாளைக்கு சுச்சுவேஷன் நார்மலாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கருட வாகன சேவாவால் இருக்கலாம். இருந்தாலும் டோக்கன் எடுத்துக்கிட்டு போங்க. சாயந்தரம் 3 to 5 எப்போ வேணாலும் கொடுப்பாங்க. 300 ரூபாய் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட்டிங் இல்லாமல் அனுப்பிச்சாங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் க்ரௌட் அதிகமாக இருந்தது அப்படின்னாங்க. ரஃபாக 300 ரூபா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். என்ட்ரி கூட 10 மணிக்கு அலோவ் பண்ணதாக சொன்னாங்க. பார்த்துக்கோங்க. வேறு டைம் ஸ்லாட் இருக்கிறவங்க காலையில் போகலாமான்னு கேட்குறீங்க. அது அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து தான். நீங்கள் தான் நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,006 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.36 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 45,413 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பார்த்தின அப்டேட் கொடுத்துட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க, தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.